Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு 15 சென்டென்சஸ் பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பிலீவ் மீ. பிலீவ்னா நம்புறது, மீனா என்னை. ஸோ என்னை நம்புங்கள். ஸோ நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? ப்ளீஸ் பிலீவ் மீ தட் ஐ didn't do it. நான் அதை பண்ணலைன்னு என்னை நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு கால் மீ பேக். கால் மீ பேக்னா எனக்கு திரும்ப கால் பண்ணுங்கள். கால் மீ பேக்னா திரும்ப கால் பண்ணுங்கள் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் கால் மீ பேக் இன் 5 minutes. 5 minutesல எனக்கு திரும்ப கால் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் as soon as possible. as soon as possibleனா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் டூ இட் as soon as possible. அதை சீக்கிரம் பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட்னா நான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, புரிபடலை. ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் யூ ஆர் சேயிங். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு ஹவு மச் இஸ் இட். ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஷாப்க்கோ இல்லை ஏதாவது நம்ம பை பண்ண போகிறோன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை பற்றி இது எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்கணுன்னா ஹவு மச் இஸ் இட் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இது எவ்வளவு அப்படிங்கிற மீனிங். அடுத்து ஹவ் ஓல்ட் ஆர் யூ. உங்களுடைய வயது என்ன? ஐ ஆம் 6 years old. யாராவது நம்ம பார்த்து ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு கேட்டாங்கன்னா ஐ ஆம் 6 years old, ஐ ஆம் 7 years old அந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணலாம். அடுத்து ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட். சாட்டர்டே சண்டே வந்தாலே நமக்கு ஹாப்பி தான். ஸோ யாராவது ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட், உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா யா இட்ஸ் குட், இஸ் எவ்ரிதிங் வெண்ட் குட், எல்லாமே நல்லா போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து வாட் டிட் யூ சே. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வாட் டிட் யூ சே அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள். யார்ட்டையாவது ஏதாவது சொன்னாங்கன்னா வாட் டிட் யூ சே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்து வாட் டு யூ நீட். நீட்னா தேவை. ஸோ உங்களுக்கு என்ன தேவை? வாட் டு யூ நீட். ஸோ ஐ நீட் பென்சில், ஐ நீட் பேப்பர் அந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணலாம். அடுத்து வாட் டு யூ திங்க். திங்க்னா திங்க் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? யாராவது ஏதாவது யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா வாட் டு யூ திங்க், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மீனிங். அடுத்து வாட் டு யூ வாண்ட் டு டூ. நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மீனிங். இப்போ யாராவது +1 +2 முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாட் டு யூ வாண்ட் டு டூ, நீங்கள் என்ன படிக்கிற விரும்புகிறீங்க. வாட் டு யூ வாண்ட் டு ஸ்டடி, நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீங்க அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன தேவை. இப்போ யாருக்காவது ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன தேவை. ஸோ ஐ வாண்ட் திஸ் பேப்பர், ஐ வாண்ட் திஸ் பென்சில், ஐ வாண்ட் திஸ் பென் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வேர் ஆர் யூ கோயிங், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள். ஸோ ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள், ஐ ஆம் கோயிங் டு மை ஹோம் அந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இஸ் ஆல் குட், எல்லாம் நன்றாக இருக்கிறதா. நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறவங்க எல்லாமே ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா இஸ் ஆல் குட் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, எல்லாம் நன்றாக இருக்கிறதா அப்படிங்கிற மீனிங். அடுத்து இஸ் எவ்ரிதிங் ஓகே அப்படின்னா அனைத்தும் நலமா அப்படிங்கிற மீனிங். இஸ் எவ்ரிதிங் ஓகே, அனைத்தும் நலமா, யா இட்ஸ் எவ்ரிதிங் கோயிங் குட் அப்படின்னு நம்ம ரிப்ளை பண்ணலாம். அடுத்து வாட் ஆர் யூ டூயிங், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஐ எம் டூயிங் ஸ்டடி, ஸோ ஐ எம் டூயிங் குக்கிங், ஸோ குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். வாட் ஆர் யூ டூயிங், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 15 சென்டென்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வீடியோவை ஜஸ்ட் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.